ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தாமு. இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பரவலாக வந்து என்எம்எல் ஸ்கீம் அப்படிங்கிற சொல்லிட்டே இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு பாதி சப்சிடி அப்படின்னு சொல்கிறனால இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம், இது யாருக்குமே தெரியுது, எல்லாருமே பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசுடைய கால்நடை துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வளர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி மையம் போட்டிருந்தாங்க. அதுக்காக நான் போயிருந்தேன். அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே இந்த என்எம்எல் சப்சிடி பற்றி மட்டுமே கேட்கறதுக்காக வந்திருந்தாங்க. உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆடு வளர்க்குறது ஒரு பெரிய ரிஸ்க்கான விஷயம் தான். அதை எல்லோரும் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த ஆடு வளர்க்குறதுக்கு என்எம்எல் ஸ்கீமை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அது 50% சப்சிடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் இந்த ஸ்கீமுக்குள்ளே வராதீங்க. பிகாஸ் என்ன காரணம்னா, நீங்கள் ஆடு வளர்த்தி மீட் பர்பஸ்க்காக நீங்கள் தர முடியாது. பிகாஸ் என்ன காரணம்னா, அது ஆடு வளர்ப்பதற்காக மட்டுமே அதை கொடுக்க வர்றது. இப்போ நீங்கள் ஒரு குட்டி போடுது அப்படின்னாலும் அது மீட் பர்பஸ்க்காக நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து வளர்ப்பதற்குண்டான ஆடுகளாக தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் வாங்கக்கூடிய ஆடே வளர்ப்பு ஆடுகள் விலைக்கு தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. ஏன்னா ப்ராக்டிக்கலாக வந்து களத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, 1 கிலோ ஆட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா மீட் பர்பஸ்க்காக கொடுக்குறவங்க 350 ரூபாயிலிருந்து 400 ரூபா கொடுத்து வாங்குறதே பெரிய விஷயம். ஏன்னா ஒரு ஆட்டில் 50% தான் கிடைக்கும் அப்படிங்கிறது. அடுத்த விஷயம் என்னென்னா, இதே வந்து வளர்ப்புக்காக வாங்கும் பொழுது அந்த ஆட்டோட கிலோ விலை வந்து பார்த்திங்கன்னா 650 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் நல்ல ஆடுனா வாங்குறாங்க. ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காஸ்ட் எவ்வளோனா, ஒரு 50 லட்சம் ரூபா பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை என்னால் முடிஞ்சது 5 லட்சம் ரூபா பண்ணாலும் அதுக்குண்டான நீங்கள் ஆடு வாங்கும் பொழுதும் கூட அது வளர்ப்பாடாக தான் நீங்கள் வாங்க முடியும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் பராமரித்து கவர்மெண்ட்டோட நிறையா நாமினிஸ், இப்போ நீங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரோச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து அதுக்கே நீங்கள் நிறைய செலவாயிடும். இன்றைக்கி லோக்கலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போனோம்னா நம்மக்கிட்ட பணம் படிக்கத்தான் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்து எல்லாம் பண்ணி நீங்கள் கொண்டு வந்து ஒரு ஆட் செட்டு போடுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா, இல்லை ஒரு 10 லட்சம் ரூபா ஸ்கீமை நான் போய் டச் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செலவே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 7 லட்சம் ரூபா 8 லட்சம் ரூபா ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லாபம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபா இருக்கும். அதுக்கப்புறம் அதை வளர்த்து நீங்கள் மார்க்கெட்டில் கொடுக்குறதுங்கிறது பெரிய அளவில் லாபம் இருக்காது. ஸோ புதுசாக தொடங்குறவங்க யாருமே இந்த விஷயத்த டச் பண்ணாதீங்க. ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வேறு, புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை இதில் நிறைய எனக்கு லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களோ தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்குள்ளே வந்துடவே வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட அனுபவ ரீதியான விஷயம். என்னடா இப்படி நெகட்டிவாக சொல்கிறேன்னு பார்த்துக்காதீங்க. இது முழுக்க நான் அனுபவமாக சொல்கிறேன். தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் இன்ட்ரோ கொடுக்குறேனுங்கிறதுக்காக இந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா இது மிகப்பெரிய அளவில்